अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இறைவன் எத்தனையோ வெகுமதிகளை அள்ளி கொடுத்துருக்கிறான். அவை எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய கல்விக்காக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார நிலைமைக்காக இருக்கலாம், நம்முடைய உணவுக்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய உடைக்காக, நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களுக்காக, நம்ம போகக்கூடிய சுற்றுலாக்காக, இப்படி எத்தனையோ விஷயங்களில் உலகத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தீனுக்குன்னு ஏதாவது ஒரு தேவை, இறைவனுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைன்னு வர்றப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பெரும்பாலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைச்சது அவனை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதற்காகவும் இல்லை. எத்தனையோ வெகுமதிகள் அள்ளி கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அல்லாஹ் சில கடமைகளை வச்சுருக்கிறான். அதில் ஒன்று தான் இந்த குர்பானியுடைய கடமையாக இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள எத்தனையோ பேருக்கு குர்பானியுடைய கடமை இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் ஆடு இல்லைலாம் கூட்டு குர்பானியில் பங்குல இப்படி சேர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையோ மக்களுக்கு குர்பானி ஒரு கடமையாக இருக்குது. சாதாரணமாக ஒரு டீயுடைய விலை இன்றைக்கி 12 ரூபா 15 ரூபாய்ன்னு சொல்லி விற்குது. நம்ம ஒரு நாளைக்கு விற்கக்கூடிய ஒரு டீயுடைய அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சா கூட ஒரு கூட்டு குர்பானியில் ஒரு பங்கு கூட நம்மளால் தர முடியும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னதை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்பானி இறைவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்முடைய கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சு நம்ம கொடுக்கணுங்கிற நியத்தோடு நம்ம அதை ஆரம்பித்தோன்னு சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் ஹஜ்ஜு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் அல்லாஹ் கடமையாக்கிய எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.